இந்த மாதிரி சேலரி பேஸ் பண்ணி தான் லோன் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அது இருந்துமே அதை மறைச்சு வாங்குறாங்களா நிறைய பேர் இந்த தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக? நம்ம ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இடத்துல நம்ம அதை பண்ண போகிறது இல்லையே. இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 50 to 70 to 80% வரைக்கும் வேவர் பண்ணி நம்ம வந்து அந்த லோனை வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். லோன் எடுக்கிறதுக்கு நிறைய சொல்யூஷன் தெரிஞ்சு வச்சிருந்த அளவுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த சொல்யூஷன் நிறைய பேர் தேட மாட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேட மாட்டாங்க. இப்போ இதோட கான்சிக்வன்ஸ் எங்கே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, அன்ஆத்தரைஸ் நீங்கள் பண்ணாமல் எடுக்கும்போது வந்து அவங்க உங்களோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களை ட்ராப்பில் மாட்டி விட்ருவாங்க. ஸோ ஆனால் இப்போது இந்த மாதிரி சேலரி பேஸ் பண்ணி தான் லோன் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அது இருந்துமே அதை மறைச்சு வாங்குறாங்களா நிறைய பேர் இந்த தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக? சொல்கிறேன்னு நம்ம ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இடத்துல நம்ம அதை பண்ண போகிறது இல்லையே. ஓகே, அவனுக்கு தேவை பணம் தானே. இன்னொன்று பணம் லோன் வாங்கினா கட்டி தான் ஆகணும். ஓகே, ஓகேவா? கடன் வாங்கினா கட்டி தான் ஆகணும். திஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ இதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா தே ஆர் அன் ஸோ மச் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஃபார் த பாரோவருக்கு. இது அந்த பேங்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட்டு கன்சல்டேட் பண்ணலாம், அடுத்து என்பிஏ மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து மொரட்டோரியம் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம். அந்த லோனை வந்து நம்ம கம்மியான அமௌண்ட்டில் வந்து அந்த நெகோஷியேட் பண்ணி என்னால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 50 to 70 to 80% வரைக்கும் வேவர் பண்ணி நம்ம வந்து அந்த லோனை வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ செட்டில்மெண்ட் பேசிக்காக பண்ண முடியும். அந்த சர்வீஸ் உங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஆமாம். ஓகே சார், இதே மாதிரி குட் டெப்ஸ் பேட் டெப்ஸ்னு 2 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. எதெல்லாம் குட் டெப்ஸில் வரும், எதெல்லாம் பேட் டெப்ஸில் வரும்? இப்போ குட் டெப்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா எஜுகேஷன் லோன். ஓகே, ஓகே. அடுத்து நம்மளுடைய கெரியரை வளர்க்கக்கூடிய லோன். ஓகே, ஓகேவா? அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் லோன். ஓகே, இது எல்லாமே வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? நம்மளை திருப்பி ஒரு லயபிலிட்டியாக மாற்றாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்கில், ஒரு எஜுகேஷன் லோன் வந்து அவன் அப்கிரேட் பண்ணிக்கிறான் அவனோட. ஓகேவா? அவனோட எஜுகேஷனை அப்கிரேட் பண்ணிட்டான்னா அவனோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ எஜுகேஷன் லோன் குட் டெப்ட்டில் கேட்டகரியில் வரும். அடுத்து உங்களோட வருமானம் எதுலாம் உங்களோட நீங்கள் வாங்குகிற கடன் வந்து அது மூலிமா உங்களோட வருமானம் பெருகுது அப்படின்னா இது எல்லாமே குட் டெப்ட்ஸில் தான் வரும். ஓகே. இதில் பேட் டெப்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டு லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட சேலரிக்கு ஈக்குவலாக இஎம்ஐ வாங்குறது, ஈக்குவலான இஎம்ஐ கன்சியூம் பண்ணிக்கிறது, நிறைய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், மல்டிபிள் லோன்ஸ், ஆப்ஸு, இது எல்லாமே வந்து பேட் டெப்ட்ஸில் வரும். அதாவது நம்முடைய சேலரியை தாண்டி அந்த கடனுங்கிறது போகிறதுக்கான எல்லா வேலையுமே அந்த பேட் டெப்ட்ஸ் பண்ணும். ஸோ இந்த குட் டெப்ட்ஸ் பேட் டெப்ட்ஸ் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ ஆப் லோன்லேயே எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு எடுக்கலாம்? லைக் ஆப் லோன் இப்போ கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம இருக்கும். அதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணி எடுத்தால் அது கொஞ்சம் சேஃபராக இருக்கும்? ஃபஸ்ட்டு கான்டாக்ட் ப்ரைவசி. ஓகே, ஓகேவா? ஃபஸ்ட் ஆப் லோன்னாலே வருது அப்படின்னா நம்ம எந்தெந்த பர்மிஷன் கொடுக்குறோம் நம்ம மொபைல் ஆக்சஸ்க்கு அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகேவா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு அடுத்து இதுதான் ஃபஸ்ட்டு லேயர் நம்ம செக் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப் லோன் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது அது என்ரோல் பண்ணும், கேஒய்சி வெரிஃபை பண்ணும். அடுத்து நம்மளோட கான்டாக்ட்ஸ், கேலரி ஆக்சஸ், இது எல்லாமே நம்ம டோன்ட் அலோன்னு கொடுக்கணும். ஓகே, ஓகேவா? நம்ம டோன்ட் அலோ கொடுக்கணும். ஸோ அடுத்து அந்த ஆப் சார் நம்ம அலோ கொடுத்தா தான் சார் உள்ளே போகும், டோன்ட் அலோ கொடுத்தா எக்ஸிட் ஆகிடுது அப்படின்னா அதில் எடுக்காதீங்க. ஓகே, ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய ப்ரைவசி அவன் செக்யூராக வச்சு போனாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த பேராமீட்டர் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் பாலிசி கைட்லைன்ஸ், இவங்க எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஆர்பிஐ கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த ஆப் ஃபாலோ பண்ணுதான்னு பார்த்துக்கணும். அதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்ஸோட ரிவ்யூஸ் பார்க்கலாம், கூகுளில் பார்க்கலாம். ஸோ அதோட ஃபீட்பேக், இதோட கான்சிக்வன்சஸ் என்ன, ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுறது பெட்டர். ஸோ நீங்கள் இந்த ஆப் லோன்னு சொல்லும்போது ஆப் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலிஜிபிலிட்டி நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது சிபில் அஃபெக்ட் ஆகுமா? ஸோ இப்போ நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த பேராமீட்டர்ஸ் ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் உள்ளே என்ரோல் பண்ணும்போது அந்த எலிஜிபிலிட்டி செக் பண்ணும்போது இது எங்கே ரிமார்க்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ரிப்போர்ட்டில், அதாவது கிரெடிட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டில் என்னென்னா என்கொயரியில் காட்டும். ஓகேவா? ஏன்னா ஹார்ட் என்கொயரியாக அது போகக்கூடாது. நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணுறீங்க, நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறீங்கன்னா ஓகே. பட் அடிக்கடி நமக்கு வர எஸ்எம்எஸ்ஸை பார்த்துட்டு, மெயிலை பார்த்துட்டு, வரக்கூடிய லிங்க்ஸுக்காக நம்ம என்ன லிங்கை கிளிக் பண்ணிட்டு, அது எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு லிங்காக இருக்கும், எஸ்எம்எஸ்ஸாக வரும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் உங்களுக்கு வர எஸ்எம்எஸில் ஒரு கிரெடிட் பி அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணி யூ ஆர்
எலிஜிபிலிட்டி ஃபார் அன் அப் டு 10 lakhs லோன் ப்ரீ அப்ரூவ்டுன்னு வரும். ஆமா ஓகேங்களா? இப்போ ப்ரீ அப்ரூவ்டுன்னு பார்த்த உடனே உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டும் 10 lakhs தான் கணக்கு தெரியும். ஆமா நடுவில் இருக்கிற அப் டுங்கிறத விட்டுருவீங்க. ஆமா ஓகே. ஸோ நமக்கு நம்மளுக்கு அந்த இது இருக்கிற அந்த தேவை இருக்கிறனால நம்ம என்ரோல் பண்ணுவோம். அப்போ உள்ளே போன பிறகு உங்களுக்கு 10,000 தான் கிடைக்குமா? அவன் நம்மளோட தேவை 10 லட்சம். ஓகே. ஸோ அவன் ப்ரீ அப்ரூவ்டு அப் டு 10 lakhs. நம்ம அந்த அப்டுங்கிறத பார்க்கணும் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம அங்கே உறுதிப்படுத்திக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் அதோட ஃபீட்பேக், அதுக்கு தான் நான் ஆல்ரெடி பார்க்க சொன்ன மாதிரி தான், அந்த ஃபீட்பேக்ஸ் அவங்க இனிஷியலாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக்ஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது ஒரு ட்ரஸ்டட் ஆப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் ஆனால் இப்போ ஃபீட்பேக்கே வந்துட்டு நிறைய இப்போ ஃபேக்கான ரிவ்யூஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு ஒன்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டுமே வச்சுமே நிறைய பேர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைஸே சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் எங்கே போவீங்க? மெடிக்கல் ஷாப் போவீங்க. ஒரு டாக்டர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி உங்கள் பைக்கோ காரோ ரிப்பேர்னா எங்கே போவீங்க? அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சென்டருக்கு போவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், உங்களால் உங்களோட டெட்டை மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணுவீங்க? அது ரிலேட்டடாக ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நமக்கு அதுக்கான தீர்வு எங்கே இருக்கும்? ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டையோ இல்லை ஒரு ஆடிட்டரையோ, ஓகேவா, இல்லை நமக்கு தெரிஞ்ச பேங்க் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ. ஏன் நமக்கு தெரிஞ்ச பேங்க் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட லோன் வாங்குனீங்களோ அவங்க உங்களுக்கு ஃபேவராக பண்ண போகிறது கிடையாது. அந்த கன்சல்டன்ட் அவங்களோட ப்ராஃபிட்டை தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸை அவங்க டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உங்கள் மூலிமா திருப்பி அடுத்த லோனை விற்கலாமான்னு தான் பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் ஆல்ரெடி டெட்டில் இருக்கும்போது அவங்களுக்கான ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் உங்கள் பேங்க் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு சிஏ ஆடிட்டர்ட்டையோ ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டையோ இல்லை ஒரு லீகல் அட்வொகேட்டையோ, நம்மளுடைய ப்ராப்ளத்தை ஒரு டெட் இந்த மாதிரி இருக்குது, இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த லோன் வாங்கியிருக்கேன், வாட் இஸ் த சொல்யூஷன், வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ்னு நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கன்சர்ன் பர்சன்ஸை, அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை கான்டாக்ட் பண்ணணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ அதனால தான் சொன்னது ஆரம்பத்தில், நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா நம்ம எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போகிறோமோ, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் தேடுறோமோ, அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியலி ஒரு ப்ராப்ளம், நம்மளுடைய டெப்ட் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ண முடியல, மல்டிபிள் லோன்ஸை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ என்னென்னா இதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குங்கிறது நிறைய பேர் தெரியாது. லோன் கன்சல்டன்ட் இருக்காங்கன்னு தெரியும், லோனுக்கு கன்சல்ட் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியலன்னா இதுக்கு கன்சல்ட் இருக்காங்கன்னு நிறைய பேர் தெரியாது. இதை மேனேஜ் பண்ண முடியும், டெட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமாங்கிறது நிறைய பேருக்கான அவேர்னஸ் இல்லை. ஸோ அது ஏன்னா மக்கள் தேடுறது கிடையாது. அவங்க எப்போ தேடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படி கிடையாது, எப்போ அவங்களுக்கு கடன் கிடைக்கலையே அப்போ தான் தேடுவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்பில் லோன் வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன். அப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து நிற்கிதில்ல. ஏன்னா அவங்களோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரச்சனை இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னதான், இது குட் டெப்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, இது பேட் டெப்ட். அதனால தான் சொன்னேன், இது இன்னொரு கடனை மாறி போகும்போது ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் வந்து நிற்கும். அப்போ அவங்களால எங்கேயுமே கடன் வாங்க முடியாது. அப்போ தான் தேடும்போது தான் நாங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்போ தான் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரோஸ்கோர்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது டெப்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, டெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு அப்போ தான் தெரியவே வருது. அது வரைக்கும் தேட மாட்டாங்க. ஃபியூ பீப்புள்ஸ் தேடுவாங்க. அது ப்ரிகாஷனாக எடுக்கிறாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் எடுத்துகிட்டு ஓகே நம்ம டெப்ட் இருக்குது, ஸோ இதுக்கு ப்ரிவென்ஷன் நம்ம எடுத்தாகணும், இன்னொரு கடன் வாங்காமல் இதை மேனேஜ் பண்ணி ஆகணுங்கிற ரைட் அட்வைஸ் இருக்கும்போது அவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணிப்போம். இல்லை அப்படின்னா லேட்டராக தான் தெரிய வருது இந்த சர்வீஸ் இருக்குங்கிறது. ஓகே. ஸோ பேசிக்காக லோன் எடுக்கிறதுக்கு நிறைய சொல்யூஷன் தெரிஞ்சு வச்சுருந்த அளவுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த சொல்யூஷன் நிறைய பேர் தேட மாட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேட மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இது ஒரு புது இனிஷியேட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா லோன் ஆப்ஸ் நிறைய இருக்குது, லோன் கொடுக்கறதுக்கு நிறைய லெண்டர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸை பேங்க்லேயே கொடுக்காத டைமில் அதுக்கான ஒரு ப்ராப்பரான சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறது ஆக்சுவலி அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டெப்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, கரெக்டாக? ஆமாம், சவுத் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டெப்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இது சர்டிஃபைடு, ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு ஆர்கனைசேஷன். ஸோ இந்தியாஸ்ன்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டாப் 5 வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த டெட் செட்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சிபில்னு ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் இப்போலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட சிபில் நல்லா இருக்கணும்னாலே நீங்கள் லோன் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, ஸ்கோருங்கிறது இப்போ நம்ம லோன் எடுக்கலன்னா ஸ்கோர் ஏறவே ஏறாது. ஓகே. இட்ஸ் கால்ட் -1. சிபில் ஸ்கோர் லிட்டரலி சொல்ல போனால் 0ல் தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு லோன் எடுக்கும்போது தான் அந்த சிபில் ஸ்கோருங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அது எந்த அளவுக்கு நம்ம இந்த கிரெடிட்டபிலிட்டி, ஒரு லாங் ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னொரு லெண்டர் உங்களுக்கு கிரெடிட்டபிலிட்டியை பார்த்துட்டு தான் இன்னொரு புது கடன் கொடுக்க முடியும்.
ஸோ அப்போ அதை எடுத்துகிட்டு ப்ராப்பராக கட்டினா தான் அது வந்து சிபில் ஸ்கோருங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ட்ரூ தான். அது ஆக்சுவலாக அது ட்ரூ தான். ஓகே. ஸோ இந்த சிபில் ஸ்கோரை எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்கோரில் வச்சுருக்க முடியும்? ஏன்னா இப்போ நம்ம நிறைய என்கொயரிஸ் பண்ணுறோம், அடிக்கடி செக் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கடி பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணாலே சிபில் குறையுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? இல்லை, ஆக்சுவலாக சிபில் குறையிறது அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயந்தான். வாங்கிய கடனை அவன் கரெக்டாக கட்டலைன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஓகே. இங்கே தான் பேசிக் ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக அதை கட்டிட்டு திருப்பி கரெக்டாக கட்டினாலே அது திருப்பி ரீஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இங்கே எண்ட் ஆஃப் தி டைம் இங்கே சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னா கூட, கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கொடுக்குறதுக்கும் லெண்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. இப்போ 750 இருந்துச்சு அப்படின்னா பேங்க்ஸ் எப்படி கொடுக்குதோ, சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. லைக் என்பிஎஃப்சிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், முத்தூட், ஸ்ரீராம், டாடா கேபிட்டல், சோழமண்டல். இப்போ இவங்க எஸ்எம்எஃப்ஜிங்கிற ஃபினான்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிபில் ஸ்கோரை கம்மியாக இருந்தாலும் கொடுப்பாங்க. பட் என்னென்னா அதை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக வைப்பாங்க. ஓகேவா? இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும், பட் அங்கே லோன் அப்ரூவல் ஆகும், பட் ஹை இன்ட்ரெஸ்ட்டில் அப்ரூவல் ஆகும். ஓகே. பட் நீங்கள் வேறு வழி இல்லாமல் எடுத்துப்பீங்க. இந்த சுச்சுவேஷன் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ சிபில் ஸ்கோர் குறையிற ரீசன்ஸ்க்கான மித்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணும்போது ஏன் சார் சிபில் ஃப்ரீக்வெண்ட்டாக குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்ம நெட் பேங்கிங் லாகின் பண்ணும்போது அதில் ஆஃபர்ஸை பார்ப்போம். ஓகே, ப்ரீ அப்ரூவல் ஆஃபரு, கிரெடிட் கார்டு ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அப்ளை ஒன்று இருக்கும். இப்போ நம்ம அப்ளை நம்ம கொடுக்கும்போது அவன்கிட்ட ஆல்ரெடி நம்ம கேஒய்சி இருக்கும், ஆதார் பேன் அவன்கிட்ட இருக்கும். ஸோ அப்போ டேரெக்டாக என்ன ஆகிடும், நாங்கள் லாகின் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு ஓடிபி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதுவும் ஒரு சில இதில் வராது. ஓகேவா? ஸோ அப்போ டேரெக்டாக என்ன ஆகிடுதுன்னா அங்கே லாகின் ஆகிடுது. அப்போ அது ஒரு என்கொயரியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ ஃப்ரீக்வெண்ட் என்கொயரி ஆணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிபில் ட்ராப் ஆகும். விச் மீன்ஸ் அது 5 to 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ட்ராப் லைன் ஆகும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஆப் லோன்ஸில் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறனாலையும் சிபில் ஸ்கோர் குறையும். ஓகேவா? அடுத்து அஃபிஷியல் கிரெடிட் பியூரோ, இப்போ சிபில் செக் பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் லைக் பைசா பஜார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சிபிலை செக் பண்ணுவோம். அப்போ அங்கே சிபிலை செக் பண்ணும்போது அவன் டேட்டா எடுத்துக்கிறான். ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அங்கே ஒரு லாகின் ஆன மாதிரி கவுண்ட் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து, நீங்கள் தெரியாமல் அவங்க அப்ளை நோ மாதிரி அங்கே இருக்கும், ஆஃபர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த லிங்க்கை தான் நீங்கள் டச் பண்ணியிருப்பீங்க. பட் ஆல்ரெடி அங்கே அவங்க கேஒய்சி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு என்கொயரியாக மாறிடும். ஸோ இப்போ இந்த ரீசன்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிபில் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த பேசிக்காகவே இருக்கிற மித்து. என்னென்னா நம்ம அங்கே ஹார்ட் என்கொயரிஸாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் இங்கே சிபில் ஸ்கோர் குறையும். ஸோ இதுதான் ஒரு மித்தாகவே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே சார். இப்போ ஒன்ஸ் இந்த சிபில் வந்து ட்ராப் ஆகுச்சுன்னா அது எத்தனை நாள் ஆகும் மறுபடியும் அது நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு வர? நீங்கள் ப்ராப்பராக இஎம்ஐ கட்டிட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ரீக்வெண்ட்டாக ஏற ஆரம்பிச்சிடாது. ஓகே. ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தடவை அது ட்ராப் ஆயிடுச்சுன்னா நிறைய இயர்ஸ் ஆகும் அது மறுபடியும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அதுவுமே ஒரு மித்து தான் சொல்ல போனால். 30 days போதும் அந்த சிபில் ஸ்கோரை வந்து அவங்க ஒரு 650 இருக்குது, அது ஒரு 750க்கு மாற்றணும் அப்படின்னா ஒரு 60 to 90 days போதும். அதுக்கான ப்ராப்பர் ஒரு கிரெடிட் ரிப்பேர் ஆர்கனைசேஷனை கான்டாக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே. ஸோ இந்த சிபில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? நம்ம இப்போ சிபில் கிரெடிட் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ க்ரோஸ் ஸ்கோருங்கிற கம்பெனி வந்து டெட் மேனேஜ்மெண்ட் அண்டு கிரெடிட் ரிப்பேர் ஆர்கனைசேஷன் அண்டு ப்ளஸ் லோன் அசிஸ்டன்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மூணுமே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சிபில் ரிப்பேரும் நம்ம கிரெடிட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரெக்டிஃபிகேஷன்ஸும் நம்ம பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ இந்த சிபிலும் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் டெப் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு டெப் மேனேஜ்மெண்ட்டும். ஸோ இப்போ இந்த டெப் செட்டில்மெண்ட், டெப் கன்சால்டேஷன் இந்த மாதிரி ஒரு சில அவேர்னஸ் கொடுத்தீங்க. இது தவிர முக்கியமாக ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த அவேர்னஸ் எல்லாமே ஒரு பர்சனுக்கு இருக்கணும்? அது புதுசாக லோன் எடுக்கிறவங்கனாலும் சரி, நிறைய தடவை லோன் எடுத்தவங்கனாலும் சரி. ஃபர்ஸ்ட் டெப் கன்சால்டேஷனுக்குன்னு ஒரு கஸ்டமர் போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைல் எப்படி இருக்குது. ஓகே. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 தான் சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சேலரியிலேருந்து 25,000 to மேக்ஸிமம் 30,000 தான் பேங்க் வந்து இஎம்ஐக்காக கன்சியூம் பண்ண முடியும். இது பேர் ஃபயர் லிமிட்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஃபயர் லிமிட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு பேங்க் வந்து லோன் கொடுக்க போகுது. அப்போது ரிமைனிங் இருக்க ரெஸ்ட் ஆஃப் 20,000 என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் சர்வைவல் அமௌண்ட். நமக்கு ஒரு வீடு ரெண்ட்டு, கிராசரிஸ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்க்காக பேங்க் வந்து என்ன பண்ணாதுன்னா ஃபுல்லி சேலரி, நம்மளோட சேலரியான ஃபுல் அமௌண்ட்டு என்ன பண்ணாதுன்னா இஎம்ஐக்காக கன்சியூம் பண்ணாது. ஸோ இந்த ஃபயர் லிமிட்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் நம்ம சேலரியிலேருந்து நம்மளோட ஃபயர் லிமிட் எவ்வளோ இருக்குது? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 சேலரி வாங்குறாங்க, அவருக்கு வந்து லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 lakhs to 15 lakhs அண்ட் அபோவ் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் கன்சல்டேஷனுங்கிறது என்ன எல்லாத்தையும் ஒன்றாக்குறது தான். இப்போ 15 லட்சத்தையும் நான் ஒன்றாக்கிட்டேனே வச்சுப்போம். இப்போ இதை எப்படி செக் பண்ணணும்னா அவங்க 60 months டென்யூர் போகணும். 15 லட்சத்துக்கு 60 months டென்யூர். கன்சல்டேஷன்னாலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% மேலே தான் வரும். ஓகேவா? இப்போ 15% மேலே வரும்போது அந்த 15 lakhsக்கு 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டால் நம்மளுடைய சேலரிக்கு ஃபயர் லிமிட் மீட் ஆகுதா? நம்மளுடைய ஃபயர் லிமிட் நம்மளோட வருமானத்துக்குள்ளே இருக்குதா?
அப்படி அது மீறி போணுச்சு அப்படின்னா அவங்க கன்சல்டேஷன் ட்ரை பண்ணுறது வேஸ்ட், அவங்க செட்டில்மெண்ட் போகிறது பெட்டர். செட்டில்மெண்ட் ஓகே. ஸோ இதுதான் பேசிக் பேராமீட்டர். அண்டு இதில் வந்து கன்சல்டேட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா கன்சல்டேட் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? அண்ட் பேடே லோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேடே லோன்ஸும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இது கஷ்டம். அவங்களாம் வந்து கன்சல்டேட் பண்ணக்கூடாது. சரி, கன்சல்டேட் பண்ணக்கூடாதுங்கிற சென்ஸ் வந்து அவங்களுக்கு கன்சல்டேஷன் எலிஜிபிலிட்டி வராது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கன்சல்டேஷன் கம்பெனி அப்ரோச் பண்ணுவாங்க. சரி, எல்லா கன்சல்டேஷன் கம்பெனியுமே வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரைங்கிற மாதிரி அவங்களுக்கு வாங்கி என்கொயரி பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு என்கொயரி பண்ணாலும் அவங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் இத்தனை கேஸ் நான் லாகின் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற கவுண்ட்டுக்காக என்ன பண்ணிப்பாங்க, அவங்க அந்த கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு தெரியும் இது எலிஜிபிலிட்டி வராதுன்னு தெரியும். ஆனால் வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் வந்து அவங்களோட இன்சென்டிவ்ல நான் இத்தனை ஒரு மாதத்துக்கு நான் இத்தனை லாகின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கணக்காட்டணும். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாகின் பண்ணுவாங்க. சில கன்சல்டேஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது. அங்கேயுமே நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறங்கிற மாதிரி சென்ஸ் வந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கான ஃபீட்பேக் வந்து ரிசல்ட் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஆக்சுவலாக. பட் அதுக்கு தான் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்களே செக் பண்ணீங்க உங்கள் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுறதுக்கு இந்த பேராமீட்டர் இருந்தால் போதும். ஸோ அந்த ஃபயர் லிமிட் மீட் ஆகுதான்னு பாருங்கள். அது மீட் ஆகலைனாலே யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கன்சல்டேஷன், யூ ஆர் ஐ ப்ரிஃபர் ஃபார் செட்டில்மெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போது இந்த டெப் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்குமே இப்போ ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது. லைக் நீங்கள் எப்படி சவுத் இந்தியாவில் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களோ, அதே மாதிரி ஓவரால் இந்தியான்னு செக் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் ஆனால் எந்த கம்பெனிஸை ட்ரஸ்ட் பண்ணலாம், எப்படி ஒரு பர்சன் ஓகே இவங்க எனக்கு ப்ராப்பரான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சேஃப் தான் அப்படின்னு எப்படி அவங்க ட்ரஸ்ட் பண்ண முடியும்? இப்போ ஒரு டெப்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த கம்பெனி கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அண்ட் அஃபேர், எம்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு எம்சியில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி ப்ரொபோட்டர்ஷிப்பாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், ப்ரைவேட் லிமிடெட் இருக்கலாம். பட் அது கவர்மெண்ட்டில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்களா, அதை பார்க்கணும். ஜஸ்ட்டு வேலிடேட்டாக அதுக்கு ஒரு ISO சர்டிஃபிகேட் இருக்கா அந்த கம்பெனிக்கு. ஓகேவா? ஸோ அந்த கம்பெனி வந்து நிறைய பேருக்கு டெப்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்த ரிசல்ட் இருக்கா, டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கா. ஓகே, இன்னொன்று அவங்க கொடுக்குற சொல்யூஷன் ப்ராக்டிக்கலாக இருக்கா. ஓகே, ஸோ அதுதான் பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம், நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது நம்மளோட சுச்சுவேஷன் தான் எல்லாரும் பயன்படுத்திக்க பார்ப்பாங்க இங்கே. ஓகே, இதுதான் இங்கே ஃபேக் கம்பெனிஸ் உருவாகிறதுக்கு காரணம். ஓகேவா? அவங்க என்னென்னா அந்த ராங் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறது. ஓகேவா? ராங் கமிட்மெண்ட்ஸுங்கிற சென்ஸ் வந்து நான் உனக்கு திருப்பி நான் வந்து உனக்கு நான் லோன் வாங்கி தரேன், நீ இதை பண்ணினா உனக்கு நான் திருப்பி நான் ஹையர் உனக்கு நான் இவ்வளோ லோன் வாங்கி தரேன் அப்படிங்கிற ராங் கமிட்மெண்ட் கொடுக்குறது. நீ இதை பண்ணினா உனக்கு சிபில் ஸ்கோர் இவ்வளோ ஏறும் அப்படிங்கிற சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக் ப்ராமிசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேக் ப்ராமிசஸ் பண்ணும்போது இவங்க வேலிடேட் பண்ணணும், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கா, அதில் எந்த அளவுக்கு ப்ராக்டிகலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கான்னு கேட்கணும், நிறைய அவங்களோட ரிவ்யூ நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் பேசிக் பேராமீட்டர். இது இருந்துச்சுன்னா இது இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். சார், இப்போ ஒரு சில கால்ஸ் வரும், நான் HDFC பேங்க்லேருந்து கால் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒரு 5 lakhs வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி லோன் கேட்டு வந்துட்டு கால் பண்ணுவாங்க. சரி, ஓகே ஒன்ஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க உடனே செக் பண்ணிட்டு இல்லை உங்களுக்கு HDFCயில் எலிஜிபிலிட்டி இல்லை, கோட்டக்கில் இருக்கான்னு செக் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு HDFC பேங்க்லேருந்து கால் பண்ணுறவங்க எப்படியுமே அது கோட்டக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் நிறைய வருது இல்லையா? ஆக்சுவலாக அது ஃபேக் கால்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கு பேர் வந்து DSAன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லோன் கன்சல்டன்ஸ் ஏஜென்சிஸ் இருக்குது இல்லையா, அதுதான் அந்த DSAன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லோன் ஏஜென்சிலேருந்து வரக்கூடிய கால் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி கால்ஸ் வருது அப்படின்னா நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும், நீங்கள் உண்மையிலே HDFC ஸ்டாஃப் தானா அப்படின்னு சொல்லிட்டு. HDFC ஸ்டாஃப்னா சரி சார் உங்கள் ஐடி கார்டு கொடுங்க, நான் என்னோட டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்போ அவங்களோட ஆத்தரைஸ்டு பர்சனாக, அந்த HDFCயோட ஆத்தரைஸ்டு பர்சனாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் பண்ணல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தடுத்து சொல்லிட்டு உங்களுக்கு எங்கே எலிஜிபிலிட்டி இருக்கோ அது வரைக்கும் அவங்க லாகின் பண்ணி ஹார்ட் என்கொயரிஸாக பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களை வெரிஃபை பண்ணணும். நமக்கு ஒரு கால் வருதுன்னா பிளைண்டாக ட்ரஸ்ட்டாக நம்பாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்றீங்க, எந்த பிரான்ச்லேருந்து பேசுகிறீங்க, ஃபஸ்ட் நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சனா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். யூஸ்வலாகவே மெயில் கேட்கலாம், நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக உங்கள் அஃபிஷியல் மெயிலேருந்து எனக்கு ஒரு பின் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸை உங்கள் அஃபிஷியல் மெயிலுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லலாம். யூஸ்வலாகவே நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறத தவிர்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா அது மூலிமா ப்ரைவசி அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பேங்க்கில் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அஃபிஷியல் மெயிலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரைவசி செக்யூரிட்டி இருக்கும், உங்களோட டேட்டாஸ் லீக் ஆகாது. ஓகேவா? நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் ஆர்கனைசேஷனை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி HDFC எலிஜிபிலிட்டியில் கொட்டாக்கில் போடுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஆக்சஸ் இருக்குது, அடுத்த பேங்க்கு லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஆத்தரைஸ்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்து வர கால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கால் வரும். ம், ம். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 5 lakhs லோனு, ப்ரீ அப்ரூவ்டாக இருக்குது இந்த பேங்க்கில் ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ப்ரீ அப்ரூவ்டுங்கும்போது வந்து நமக்கு என்ன, ஓகே ஆல்ரெடி எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கடகடன்னு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களும் லாகின் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாரி உங்களுக்கு ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை இந்த பேராமீட்டர் ரீச் ஆகலை, நம்ம ஒரு 60 days கழிச்சு திருப்பி ரீலாகின் பண்ணி பார்க்கலாம் அது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா, நார்மலாக வரக்கூடிய இப்போ அது வந்து ஒரு பிபிஓ அந்த பிபிஓ அந்த கால் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூட்டிவோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே. நம்ம உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு உங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுங்க, நான் எலிஜிபிலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் யாரும் லோன் டாக்குமெண்ட்ஸ் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் கேஒய்சி கொடுக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக ப்ரொவைட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது அட்வான்ஸ் லெவலில் ஆல்ரெடி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஓகே கொடுத்துருவாங்க. இல்லைனாலுமே என்ன பண்ண, அப்படி இல்லை அப்படின்னா சாரி உங்களுக்கான பேராமீட்டர் ரீச் ஆகலை, சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, அது பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை ஏதோ ஒரு சாக்கு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி சொல்லும்போது 100 பேர் கால் பண்ணால் 100 பேரும் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதோட கான்சிக்வன்ஸ் எங்கே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, அன்ஆத்தரைஸ் நீங்கள் பண்ணாமல் எடுக்கும்போது வந்து அவங்க உங்களோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களை ட்ராப்பில் மாட்டி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக கொஞ்சம் வெயிட் பண்ணி, இப்போ ஒரு HDFC, ICICI நம்மளுடைய அங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக நம்ம எடுக்க போகும்போது, பட் இந்த மாதிரி ஏஜென்சிக்கு போகும்போது அவங்களோட பே அவுட்டுக்காகவும் அவங்களோட இன்சென்டிவ்ஸ்க்காகவும் உங்களை ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மாட்டி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இங்கே ஆக்சுவலாக. ஓகே. ஸோ நம்ம ஆத்தரைஸ் பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஓகே. நீங்கள் இந்த ட்ராப்புன்னு சொன்னோன்னே லைக் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் ஒருத்தவங்க யூஸ் பண்ணால் அதெல்லாமே ட்ராப் அப்படின்னு சொல்லுவீங்க? எதெல்லாம் நம்ம ட்ராப்னு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய கால்ஸாக இருக்கட்டும், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், லிங்க்ஸாக இருக்கட்டும், மெயில்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீ அப்ரூவ்ட் பார்க்கணும். ப்ரீ அப்ரூவ்னு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நமக்கு தெரியும் நம்ம சிபில் ஸ்கோர் 650 தான் இருக்குன்னு. ஆனால் அதுக்கும் தாண்டி அவங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி, ஒரு அப் டு 10 lakhs எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சிடும் அவங்க ட்ராப்னு சொல்லிட்டு. ஓகே. யூஸ்வலாகவே நம்ம ஒரு லாகின் பண்ணாமல் நமக்கு ஒரு டேட்டாஸ் வருது அப்படின்னா அப்போ இது நமக்கானது இல்லை. ஓகே, நம்ம ஒன்று டேட்டா இருந்தால் தான் வரும். சம்மந்தமே இல்லாத இடத்துலேருந்து ஒரு மெயில் வருது, எஸ்எம்எஸ் வருது அப்படின்னா அது காமனாகவே ட்ராப் தான். ஏன்னா நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணவே இல்லை. ஓகேவா? அடுத்து வரக்கூடிய எஸ்எம்எஸில் நீங்கள் இந்த லோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த லோன் எடுத்துகிட்டு 6 மாதம் நீங்கள் கட்டினா போதும், அதுக்கடுத்து நான் உங்களுக்கு இத்தனை மடங்கு நான் லோன் வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது ஒரு கன்சல்டண்ட்டோ இல்லை ஒரு லோன் மீடியேட்டர்ஸோ இந்த மாதிரி இல்லை கால்ஸ் வருது போதும் சொன்னால் கூட உங்களுக்கு அதுவும் ட்ராப் தான். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 5 lakhs இப்போதைக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு 2 லட்சம் தான் கிடைக்குது டியூ டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி மீட் ஆகலங்கும் போது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ராங் ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. இதை நீங்கள் கட்டுங்க, உங்களுக்கு நான் அடுத்து பெரிய லோனாக மாற்றி தரேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதுவும் ட்ராப் தான். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஆப்பு அவன் ப்ளே ஸ்டோர்லேயே லிஸ்ட்டாக இருக்காது. ஓகே, ப்ளே ஸ்டோர்லேயே அவன் இருக்காது, RBI ரிஜிஸ்டர்டே இருக்காது. ஓகேங்களா? பட் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் யூடியூபரை வச்சு நார்த் இந்தியாவில் சொல்கிறேன் நான், ஒரு டெல்லி, வெஸ்ட் பெங்கால், குர்கான் இந்த மாதிரி ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது வச்சு இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுவாங்க. டெலிகிராம் மூலியமாக லிங்க் அனுப்புவாங்க, மெயில் மூலியமாக லிங்க் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுவான், அவன் பயோவில் லிங்க் போடுவான். அவன் பயோவில் இந்த ஆப்பில் நான் இவ்வளோ லோன் எடுத்தேன்னு சொல்லிட்டு. அடுத்து அவங்கான அந்த ஏன்னா அந்த இன்ஃப்ளூன்சர் அவங்கள வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்குதுங்கிறதுக்காக அதை ப்ரமோஷன் பண்ணிவிடுவாங்க. அப்போது நிறையா பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, அது RBI ரிஜிஸ்டராக இருக்காது. அந்த இன்ஃப்ளூன்சரோட ஃபேமில் என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. அது ஆக்சுவலாக ஒரு APK ஃபைலாக இருக்கும். அது கூகுள் குரோமில் கன்வெர்ட் ஆகும். குரோம் மூலியமாக போயிட்டு அவன் ஒரு வெப்சைட் வச்சுருப்பான். அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஆப்பை வந்து டேரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அது APK ஃபைலாக இருக்கும். அது RBI ரிஜிஸ்டராக இருக்காது. ஓகே, ஸோ RBI ரிஜிஸ்டர் ஆகும்போது வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அங்கே போயிடும். அப்போ அங்கேருந்து தான் நமக்கு இந்த என்ன ஆகிடுதுன்னா, அந்த மல்டிபிள் த்ரெட்டனிங் கால்ஸு, ஸோ இல்லீகல் ஆக்சஸ் டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு அது ஒரு வைரஸாக இருக்கும். அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க காசை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுக்கான ஆக்சஸும் கூட வரலாம், நடந்திருக்கு. அடுத்து இந்த ஃபோட்டோவை மாஃப் பண்ணுறது, ஃபோட்டோ மாஃப் பண்ணி நான் உன் கான்டாக்ட்ஸ்க்கெலாம் நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது, இது இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். இந்த மாதிரி நமக்கு அந்த கிரெடிட் ஹங்கிரி இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயாவது கிடைக்காதா அப்படிங்கிற தேடலில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ எதெல்லாம் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் என்னென்னா, ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பராக ஒரு டெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸையோ காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம நிறைய பேர் நினச்சா, நான் அங்கே போனால் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலான கன்சல்டன்ட்ஸ் வந்து கன்சல்ட்டிங்கு ஃபீஸ் வாங்குறது கிடையாது. கன்சல்ட்டிங் அவங்க ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க.
ஓகே. ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அங்கே போனால் அவங்க ஒரு 500 கேட்பாங்க, இல்லை ஒரு 2000 to 5000 சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது கன்சல்ட்டிங்க்கு. நம்மளே மேனேஜ் பண்ணிப்போம், நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களே யூடியூப் அது பார்க்குறது. ஒரு 2500க்கு யோசிச்சு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த 2005 கூட நீங்கள் யாரும் அது கூட கேட்கறது கிடையாது. வராது ஆனா. இல்லை 80 to 90% ஆஃப் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ஸ் எல்லாருமே ஃப்ரீ தான். 80 to 90% கன்சல்டன்ஸ் ஃப்ரீயாக தான் கன்சல்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10% மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி 500 to 5000 வரைக்கும் சில பேர் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம எங்கள் க்ரோ ஸ்கோர்லேயுமே நாங்கள் கன்சல்டிங் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் யாருக்குமே வந்து கன்சல்டிங் ஃபீ நாங்கள் வந்து எங்கள் பிராண்டில் நாங்கள் யாருமே சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது. இப்போது ஒரு பாரோவர் வந்து யூஸ்வலாகவே இப்போ நம்ம எல்லாருமே வந்து இன்றைக்கி கடன் இல்லாத ஆளாக பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எல்லாருக்குமே கடன் இருக்குது. இன்றைக்கி ஒருத்தனை கடன் இல்லை அப்படின்னா அவனை ஆச்சரியமாக பார்க்குற சூழ்நிலை. ஓகே, இன்றைக்கி ஒருத்தன் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போதே அவனுக்கு ஒரு கடனோட தான் அவன் என்ட்ரு ஆகிறானே. கண்டிப்பாக. ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோடனே அவனுக்கு ஒரு வேலைக்கு போனோடனே ஃபஸ்ட் அவன் கிரெடிட் கார்டு கொடுத்துட்றாங்க. அடுத்து அவன் அடுத்தடுத்து லோன்ஸுங்கிறது வாங்குறாங்க. ஸோ இதுக்கான ப்ராப்பர் அவேர்னஸ் ஃபஸ்ட்டு இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் இருந்து அவங்க கொண்டு வரணும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை, அந்த ஃபினான்ஷியலி பிளானிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் இப்போ ஒரு கடன் வாங்கியாச்சு, அது கட்ட முடியல அப்படின்னா இட்ஸ் நாட் அ கிரிமினல் அஃபென்ஸ். ஓகே, ஸோ இது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது ஒரு பேங்க் ஒரு வர எஸ்எம்எஸ்லையோ இது கிரிமினல் அஃபென்ஸுங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் அ கிரிமினல் அஃபென்ஸ். ஓகே, ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்கிட்டான் அப்படின்னா கட்டணுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் கட்ட முடியலங்கும் போது வந்து தே ஹாவ் அன் சொல்யூஷன். ஓகே, இப்போ எங்களை மாதிரியான கம்பெனிஸ் வந்து க்ரோ ஸ்கோருங்கிற கம்பெனி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான கம்பெனிஸ் டெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஸோ அங்கே டெட் கன்சல்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க, இஎம்ஐ ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பாங்க, ஓகே, செட்டில்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, மொரட்டோரியம் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க, என்பிஏ மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கடன் வாங்கிட்டா அப்படின்னு கட்ட முடியல அப்படின்னா அது குற்றம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ தேர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். இன்னும் அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டாம். ஓகே, அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் அப்படிங்கிற மாதிரி அந்த டெப் ட்ராப்பில் மாட்டாமல் ஒரு டெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ க்ரோ ஸ்கோர் நாங்கள் வந்து லாஸ்ட் 10 years அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு எங்களோட போர்ட்ஃபோலியோ கிளைண்ட்ஸ் மட்டுமே ஒரு 10,000 ஒரு ஹாப்பி கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. உங்கள் கடன் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது, அதுவும் பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, ஆப் லோன்ஸ், பேடே லோன்ஸாக இருக்குது அப்படின்னா இது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில, எப்படி இந்த டெப்ட்லேருந்து ரிலீவ் ஆகுதுன்னு தெரில அப்படின்னா க்ரோ ஸ்கோரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் இருக்கிறோம். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள்.